கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 5/5/2024 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதமும் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்பு நாசமோச வலிக்கிறேன். இவரை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். என் தேவனுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்ய முடியும் நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும்ப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருக்கட்டும். உங்களுடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறபடி அற்புதம் இவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் தகப்பனே. ரோமர் 13:10 அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது என்று சொல்லி எழுதப்பட்டக்கூடிய வார்த்தையின்படி உடைய அன்பு மாத்திரமே இவருக்குள்ளாக இருந்து சகலமும் நன்மைக்கு எதுவாக செய்யட்டும் தகப்பனே. ஆசீர்வதிங்க, இவருடைய பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே அப்போது ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 5/4/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாய் உங்களுடைய பாதத்தில் வருகிறேன்னப்பா. இந்திய தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசத்தில் நன்மையை கொடுங்க, கிருபையை கொடுங்க, விடுதலை கொடுங்க தகப்பனே. இயேசு கிறிஸ்துடைய அன்பு தேசத்திலிருந்து செயல்படும்படியாக செய்யுங்கப்பா. ஆண்டவருடைய பிரசன்னம் எப்போதும் தேசத்தின் மீது இருந்து செயல்படட்டும். ஆண்டவரே, நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்காக உருவாக்கி தரும்படியாக ஜெபிக்கிறேன். நாட்டை ஆளுகை செய்கிற நல்ல தலைவர்கள் உண்டாகட்டும் தகப்பனே. கிருபையினாலே ஆசீர்வதித்து நன்மை கொடுங்க. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.